ஃப்யூச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தமிழில் எப்படி நினைக்கிறீங்களோ அதே போல் இங்கிலீஷில் கன்வே பண்ணுறது எப்படி? டுடே லெட்ஸ் see that. This is the 6th day of 10-day spoken English beginner level course. Let's get started. I will study tomorrow. நான் நாளை படிப்பேன். நான் செய்வேன் என்று நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விரும்புகிற விஷயங்களை will யூஸ் பண்ணி பேசணும். She will come next week. அவள் அடுத்த வாரம் வருவாள். will யூஸ் பண்ணி மெயின் வேர்பை V1 ஃபார்மில் யூஸ் பண்ணணும். She will come. come என்பது பேஸ் ஃபார்ம், V1 ஃபார்ம், அதாவது ஒரு வேர்போட அடிப்படையான ஃபார்ம். அப்போ V2 ஃபார்ம் என்ன? சிம்பிள் பாஸ்ட், இறந்த காலத்தை பற்றி பேச யூஸ் பண்ணுற ஃபார்ம். V3 என்பது பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம். come, came, come. play, played, played. eat, ate, eaten. இப்படியான ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மை தான் நீங்கள் வில்லுக்கு அடுத்ததாக யூஸ் பண்ணணும். அதில் மீனிங் எப்படி வருது? ஐ வில் ஸ்டடி டுமாரோ. நான் நாளை படிப்பேன். ஷி வில் கம் நெக்ஸ்ட் வீக். அவள் அடுத்த வாரம் வருவாள். தே வில் கால் அஸ் நெக்ஸ்ட் டைம். அடுத்த முறை எங்களை அழைப்பார்கள். கட் இட்? வெரி சிம்பிள். அடுத்து ஐ ஆம் கோயிங் டு ஸ்டடி டுமாரோ. ஐ ஆம் கோயிங் டு. ஐ ஆம் கோயிங் டு. இந்த இடத்துல ஹீ வந்தால் ஹீ இஸ் கோயிங் டு, ஷீ இஸ் கோயிங் டு, தே ஆர் கோயிங் டு, வி ஆர் கோயிங் டு. இந்த ஃபார்மில் வருது. இதில் மீனிங் என்னான்னு பார்ப்போம். ஐ எம் கோயிங் டு ஸ்டடி டுமாரோ. நான் நாளை படிக்கப் போகிறேன். ஷீ இஸ் கோயிங் டு கம் டுமாரோ. அவள் நாளை வரப்போகிறாள். ஓகே, கோயிங் டு என்று வந்து திரும்பவும் V1 ஃபார்ம். தே ஆர் கோயிங் டு கால் அஸ் நெக்ஸ்ட் டைம். அவங்க அடுத்த தடவை எங்களை கூப்பிட போகிறாங்க. கட் இட்? நெக்ஸ்ட் ஐ வில் பி ஸ்டடியிங் டுமாரோ திஸ் டைம். ஐ வில் பி. ஐ வில் பி. நெக்ஸ்ட் மெயின் வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்மில் வரணும். ஐ வில் பி ஸ்டடியிங் டுமாரோ திஸ் டைம். நாளை இந்த டைமில் நான் படித்து கொண்டு இருப்பேன். நாளை இந்த டைம் அந்த விஷயத்தை செய்து கொண்டு இருப்பேன். ஷீ வில் பி டாக்கிங் டு மீ டுமாரோ. நாளை அவள் என்னோட பேசிக்கொண்டு இருப்பாள். தே வில் பி ரைட்டிங் எக்ஸாம் பை நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரத்தில் அவங்க எக்ஸாம் எழுதி கொண்டு இருப்பார்கள். டிட் யூ கெட் த மீனிங்? நெக்ஸ்ட் ஐ கேன் ஸ்டடி டுமாரோ. நாளை என்னால் படிக்க முடியும். ஐ கேன். ஷீ கேன் கம் டுமாரோ. நாளை அவளால் வர முடியும். அதே போல் I could study tomorrow. That is also correct. She could come next week. அடுத்த வாரம் அவள் வரலாம். அவளால் வர முடியும். That is also correct. Next, I may study tomorrow. நான் நாளை படிக்கலாம். அதுக்கான சான்ஸ் இருக்குது. எப்படி மீனிங்? நான் நாளை படிக்கலாம். She may come tomorrow. அவள் நாளை வரலாம். They may call us next time. அவர்கள் அடுத்த தடவை எங்களை அழைக்கலாம். அடுத்து ஐ மைட் ஸ்டடி டுமாரோ. ஸோ இப்பையும் மீனிங் என்ன? நான் நாளை படிக்கலாம் என்று சொல்வது. பட் மே என்று நீங்கள் யூஸ் பண்ணுவது அதை விட கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்கிற பட்சத்தில். இப்போ மைட் யூஸ் பண்ணினா ரொம்ப சான்ஸ் கம்மியாக இந்த விஷயத்தை செய்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது என்ற மீனிங் வருது. ஐ மைட் ஸ்டடி டுமாரோ. ஷீ மைட் கம் டுமாரோ. நாளை வரலாம், பட் சான்ஸ் ரொம்ப கம்மி. தே மைட் கால் அஸ் நெக்ஸ்ட் டைம். அவர்கள் அடுத்த தடவைங்களை அழைக்கலாம், பட் சான்ஸ் ரொம்ப குறைவு தான். கட் இட்? நெக்ஸ்ட் ஐ ஷுட் ஸ்டடி டுமாரோ. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? நான் நாளை படிக்கணும், ஒரு விஷயத்தை செய்யணும் என்னும் போது ஐ ஷுட். ஐ ஷுட் ஸ்டடி டுமாரோ. இல்லையா? ஐ ஹாவ் டு ஸ்டடி டுமாரோ. தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஐ ஹாவ் டு ஸ்டடி டுமாரோ. இல்லையா? ஐ வாண்ட் டு ஸ்டடி டுமாரோ. நான் நாளை படிக்கணும். நெக்ஸ்ட் another எக்ஸாம்பிள். ஷீ ஷுட் கம் ஹியர் நெக்ஸ்ட் வீக். அவள் இங்கே வரணும். அடுத்த வாரம் அவள் இங்கே வரணும். ஷீ ஹேஸ் டு கம் ஹியர் நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் அவள் இங்கே வரணும். Got it? She has to. I have to.
We have to, you have to, they have to, she has to, he has to, it has to. Keep that in your mind. பட் ஷுட் என்று வந்தால் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சேம் பேட்டர்ன். ஐ ஷுட் ஸ்டடி டுமாரோ, ஷீ ஷுட் கம் நெக்ஸ்ட் வீக், தே ஷுட் கால் அஸ் நெக்ஸ்ட் டைம். ஓகே, அடுத்து ஐ வாண்ட் டு ஸ்டடி டுமாரோ, நான் நாளை படிக்கணும். ஷீ வாண்ட்ஸ் டு கம் நெக்ஸ்ட் வீக். ஓகே, ஐவியூதிக்கு நீங்கள் வாண்ட் டு என்றும் ஹீ ஷீ இட்டுக்கு வாண்ட்ஸ் டு என்றும் யூஸ் பண்ணணும். ஷீ வாண்ட்ஸ் டு கம் நெக்ஸ்ட் வீக், they want to call us next time. அடுத்து I must study tomorrow. இது ரொம்ப கண்டிப்பாக நான் செய்யணும், நான் கண்டிப்பாக நாளை படிக்கணும். I must study tomorrow. She must come next week. கண்டிப்பாக அடுத்த வாரம் அவள் வரணும். They must call us next time. அவர்கள் அடுத்த முறை எங்களை கண்டிப்பாக அழைக்கணும். Next, I may be studying tomorrow this time. I may be studying tomorrow this time. நான் நாளை இந்த டைம்க்கு படித்து கொண்டு இருக்கலாம், அதுக்கான சான்ஸ் இருக்குது. I must be studying tomorrow this time. நான் கண்டிப்பாக நாளை இந்த டைம் படித்து கொண்டு இருப்பேன். I must be studying tomorrow this time. So will be, must be, should be வந்து ing form of verb யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை கண்டினியூவஸாக ஃப்யூச்சரில் நடந்து கொண்டிருக்கும், இல்லைனா நடந்து கொண்டிருக்கலாம், இப்படி மீனிங் கொடுக்குது. ஸோ ஐ வில் பி ஸ்டடியிங் டுமாரோ திஸ் டைம்ண்டா நான் நாளை படித்து கொண்டு இருப்பேன். ஐ மே பி ஸ்டடியிங் டுமாரோ திஸ் டைம் படித்து கொண்டு இருக்கலாம். I must be studying tomorrow this time. கண்டிப்பாக நான் படித்து கொண்டு இருப்பேன், கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்த்தது டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸோட மீனிங் என்ன, டாக்கிங் அபவுட் ஃப்யூச்சர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஸோ இதே பேட்டர்னில் நீங்களும் நிறைய சென்டென்ஸ் உருவாக்கி பேசி பாருங்கள். உங்களோட மனசில் என்ன விஷயங்கள் தோன்றுதோ ஃப்யூச்சர் பற்றி அதை கிளியராக இங்கிலீஷில் இந்த பேட்டர்ன்ஸ் ஆஃப் சென்டென்சஸை யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். லெட்ஸ் மீட் அகெயின் வித் another lesson. Take care.